அனைவருக்கும் இந்த முதல்ல என் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு அழுத்தி சொன்னால் அது ஒரு சின்னதாக ஊசி போட்ட மாதிரி எனக்கு. ஏன்னா டாக்டருக்கெல்லாம் நான் படிக்கலை, அதனால் அப்படி சொன்னாலே கொஞ்சம் படைக்கும் எனக்கு. எனிவே இப்போ இவங்கெல்லாம் எப்படியோ வருஷம் வேறு மேட்டர் பேசியிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேடையில். ஏன்னா மோகன் அவர்களை பற்றி தெரிஞ்சால் இன்னொரு 50 வருஷத்துக்கு எங்கிட்டயே இருக்கு கதை, ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் பேசுறதுக்கு. பட் அப்பப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு அப்பப்போ சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி நிற்கும். த ஹியூமர் ஆஃப் மோகன், அதை முதல்ல நான் கைத்தட்டின போதே அவர் எனக்கு பார்ட்னராகவும் நான் அவருக்கு பார்ட்னராகவும் மாறிவிட்டோம். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு விபத்தே அல்ல. என்ன சார் பார்ட்னருங்கிறீங்க, அதுக்கப்புறம் சார் எது சார் முதல்ல தெரியாது சார், அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஹாசனா இருக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நட்பு. அது என்ன ஜெட்லாக் எங்கேருந்து வந்தாலும் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட்ஸ் அக்ராஸ் timelines as known to us. Thank you for honoring me and Mohan every year. இது எது முன்னாடி நடந்துருந்தாலும் அப்படிதான் பார்க்கணும். சின்ன வயசுலேயே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். எப்படி நடந்திருந்தாலும் அவர் இப்படித்தான் பேசியிருப்பார். அவர் பேச வேண்டிய ஸ்பீச் தான் இது. ஸோ இது எனக்கும் பாராட்டு விழான்னு வச்சுக்கலாம். we are willing to share. அவர் இருந்தால் அவரும் சொல்லியிருப்பார், கொஞ்சம் தள்ளி போட்டேன் அதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்கு சார் அப்படிம்பார். இப்படி தள்ளி 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 திடீர்னு பார்த்தா தாடியெல்லாம் கலர் மாறி. Anyway, I'll come again as I usually say. Thank you for honoring me. Above all, என்ன 2 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க, எங்கள் 2 பேர் வச்சு தானே இந்த விழாவே. நான் முதல்ல கை குலுக்கிட்டேன் அவர்கிட்ட வந்த உடனே, ஹீரோ ஆஃப் த டேன்னு. அது கடைசியாக தான் அப்படி முக்கியமான விஷயத்தை பேசணும். நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஏறின பிறகு கீழே பார்த்தா பயமாக இருக்கும், அதனால தான் பார்க்கறது இல்லை. எவ்வளோ கிட்ட இருந்தாலும் பார்த்தான்னா கை வழுக்கிடும், ஒன்றும் பயமாக இருக்கும். அப்படி கவனிக்காமல் விட்டவங்க பல கெட்டிக்காரங்க இருக்காங்க. அதில் ஸ்ரீவித்தன் அவர்கள், அது எப்படியோ தெரியல, எங்கள் வாத்தியாருக்கு அதுக்கும் டைம் இருந்திருக்கு. ஒருவேளை அதனால தான் சிகரம்னு வச்சாங்களோ, ஏறிட்டு இறங்கி வந்துட்டு மறுபடியும் ஏறி இருக்காரு அவருங்கிறது அப்புறமா புரிய ஆரம்பிக்குது இப்போதான். அண்ட் அவங்களுடைய நட்பு அதன் தொடர்ச்சி தான் நான் இன்னும் நீளும். I'll come again. வணக்கம். Thank you very much.